உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள். உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் என்ன இருக்கும்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, நான் கடனை கட்டி நல்லா வாழுவனா, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் நல்ல வேலைக்கு போய் சம்பாரித்து 4 பேருக்கு மாதிரி நல்லா இருப்பேனா, என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போமா, இப்படிங்கிற எத்தனையோ கேள்விகளோடு தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எனக்கும் தெரியுது. நானும் உங்களோட சேர்ந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்மளுக்கு நல்லது நடக்கணும், குறைந்தபட்சமாவது நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். இப்போ எந்த நம்ம ராசிக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னா கும்பராசி. அப்போ அந்த கும்ப ராசிக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்ப ராசியிலேயே சனி பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், தனுசில் செவ்வாய் பகவான், சூரிய பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க? கும்பராசிக்கார அப்படின்னாவே ஒரு வைராக்கியம் படைத்தவர்கள். எதை நினைச்சாலும் தான் செஞ்சிடணும், அதை நாம் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் உண்டு. அதே சமயத்தில் அவங்க அன்பு காட்டினாங்கன்னா அந்த அன்புக்கு இணை எதுவுமே இல்லை. அப்போ அந்த அன்பு, அந்த பாசம், அந்த பாசத்துக்கு இவங்க கட்டுப்படுவாங்க ஒழிய அதிகாரத்துக்கு என்றைக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்கள். அவங்க வாழ்க்கையிலுமே எவ்வளவோ சோதனைகளை பார்த்துட்டாங்க. அப்போ கடன், கஷ்டம், பிரச்சனை, வேதனை, குடும்ப கஷ்டங்கள், தொழில் கஷ்டங்கள், இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தப்பிக்கணும், நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதற்கு தான் இந்த மாத வீடியோவை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக அடைவுகள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 60% நல்லா இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விளையாடுவாங்க, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை தூண்டுவாங்க. அப்போ பார்க்க போனால் நாம எது நல்லது நினைச்சாலும், ஏதாவது நல்லது நினைச்சு நம்ம சொல்ல போனாலும் நம்மளுடைய வாக்கே நம்மளுக்கு பகையாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம 10 பேச்சு பேசக்கூடிய இடத்துல 2 பேச்சு தான் பேசணும். யாருக்கிட்டையுமே தேவை இல்லாமல் பேச வேண்டாம். அப்படி தேவைப்பட்டால் குறைத்து பேசிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற. இது போக 7ஆம் இடம் அப்படிங்கிறது, 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்க போனால் அவமானம், கீர்த்தி, அதாவது கடன் வாங்கிட்டு ஊருட்டு போகிறது, பிரச்சனைகளை சந்திப்பது, கண்டத்தை கொடுப்பது, இது எல்லாமே 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது, அதிர்ஷ்டம். அப்ப இத்தனை பிரச்சனைகளோடு அங்கு கேது பகவான் இருந்தாலும் இத்தனை பிரச்சனைகளையும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த அவமானம்,
இந்த வெட்டி பேர், மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிறது, ஊர் விட்டு வனவாசம் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பார், தடுத்து நிறுத்துவார். அப்போ உங்களுக்கு வந்து பார்க்க போனால் கடன்னாலேயோ கஷ்டத்தினாலேயோ பிரச்சனைகள்னாலேயோ நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துடும், பெரிய சோதனைகள் வந்துடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது எழுதினாங்க இல்லையா ஜாதகம், அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ராகு எங்கே இருக்கிறாங்க பாருங்கள், கேது எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். அது நல்லா இருந்துட்டாவே இதெல்லாம் உங்களை எதுவும் பாதிக்காது. இது போக உங்களுக்கு அந்த 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து லாட்ரினால், இதே வந்து வேறு ஸ்டேட்லேயும் லாட்ரி விற்கிறாங்க, வேறு நாட்டிலையும் லாட்ரி விற்கிறாங்க. இப்போ வெளிநாடுல இங்கிருந்து போனவங்களும் சரி, அங்கே இருக்கிறவங்களும் சரி, லாட்ரி ரெகுலராக போடுறாங்க. அவங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கும், ஏதாவது ரூபத்தில் நமக்கு பிரைஸ் விழுகாதா, நம்மளுடைய கஷ்டம் தீராதா, கடன் தீராதா, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதா, அதுக்கு நமக்கு ஏதோ ரூபத்தில் பணம் கிடைக்காதா அப்படின்னு போடுவாங்க. கண்டிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து பார்க்க போனால் லாட்டரியை நம்பி போடுங்கள். இது போக உங்களுக்கு வந்து அதே 11ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க. அப்போ இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் சூரியனையும் குரு பார்க்குறாங்க. அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்து அதிபதி, அது போக 10ஆம் இடத்து அதிபதியும் கூட. அப்போ இந்த முயற்சி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் இப்போ வந்து புதுசாக இந்த மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. அப்போ சின்ன சின்ன தொழிலாக இருந்தால், சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் நீங்கள் போடலாம். பெரிய பட்ஜெட் போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் ஹோல்டு பண்ணி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி எதையுமே பார்க்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. அப்போ வந்து முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனால் அந்த சுக்கிரன் புதன் இவங்களுடைய ஆதிக்கமும் நல்லா இருக்குது. அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக என்றைக்கும் வராது, நல்ல உணவு கிடைக்கும். புதன் நல்லா இருக்கிறதுனால படிக்கக்கூடிய விஷயத்தில், நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தில், வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தில், ஒரு அரியர்ஸ் இருக்கிறது நான் எழுதலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக அந்த படிப்புங்கிறது நல்லா வரும். அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த புதன் பகவானே, அந்த குரு பகவானே புதனையும் பார்த்துட்டார். இப்போ படிப்பை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அந்த படிப்பு மூலியமாக நீங்கள் வந்து முன்னேற்ற பாதையில் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்லா இருக்கலாம். இப்போ வந்து இந்த 7.5 சனி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனியில் நான் முதலே சொல்லியிருக்கிறேன், இந்த 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க வேணால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்கூலில் படிக்கக்கூடிய காலகட்டத்தில், இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக பொண்ணு பார்க்குறீங்க, இல்லை புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, ஒரு பழக்க வழக்கம், இதில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 30 வயசுக்கு மேல் உள்ளவங்க 2ஆம் சுற்று 7.5. அப்போ இவங்களுக்கு வந்து பார்க்க போனால் இந்த 7.5 சனி பெரிய லெவலில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே உங்கள் ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ரொம்ப நல்லா இருந்துருச்சுன்னா இந்த 7.5 சனி பாதிக்கவே பாதிக்காது. தைரியமாக இருக்கலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம், இடம் விட்டு இடம் மாறலாம், ஊர் விட்டு ஊர் மாறலாம், எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது இல்லாமல் 7.5 சனி பாதிப்பில் அந்த 30 வயசு கீழே உள்ளவங்க இடம் மாற வேண்டாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா
நீங்கள் இப்போ பார்க்க போனால் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம். இப்போ நீங்கள் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இப்போ அவிட்ட நட்சத்திரம்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி, அதுபோக 10ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த நட்சத்திரத்தை அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்துடுறாரு. அப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும், பல சூழ்நிலைகளை உங்களுக்கு சில விஷயங்கள் ஆகாமல் போயிருந்தாலும், சில வேலை விஷயங்களாகப்பட்ட உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும், கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும், அந்த தடுமாற்றங்கள் இப்போ பார்க்க போனால் உங்களுக்கு அந்த குரு பார்த்ததுனால தடுமாற்றங்கள் இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். நீங்கள் நினைச்சதை அடைவீர்கள். இதுக்கு அடுத்தபடியாக சதய நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம். அந்த ராகு எங்கே இருக்கிறாங்க? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில், வாக்கு ஸ்தானத்தில், படிப்பு சம்பந்தப்பட்ட இடத்தில், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடத்தில், குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்தில் ராகு இருக்கிறாங்க. அப்போ அந்த ராகு இருக்கிறவங்க, இப்போ இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக குடும்பத்தை கையாள வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் பார்க்க போனால் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச வேண்டாம், யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக வேண்டாம். அப்போ நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, யார்கிட்டையும் அதிகமாக பேசாமல் அளவாக பேசிட்டு நீங்கள் இந்த பீரியடை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோதனையும் வேதனையும் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்க்க போனால் இந்த குருவுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது ஏதாவது ரூபத்தில் தப்பிச்சு விடும். அதுக்கப்புறமாகப்பட்ட புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். அப்போ அந்த குரு பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்டது இவங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கணும் கும்பராசிக்கு. இதற்கு முன்னால் பண்ணல. ஏன் பண்ணலின்னா அந்த குரு பகவான் ராகுவுடைய பிடியில் இருந்தாங்க. அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது குரு பகவான் வக்ர நிபர்த்தியில் இருந்தாங்க, வக்ரத்தில் இருந்தாங்க. அப்போ இதனால் பார்க்க போனால் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது நல்லதை பண்ண முடியல. இப்போ அந்த குருவுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அவங்களுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனாலையும் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் 4 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணலாம். நீங்கள் பார்க்க போனால் என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுபோக இன்றைய காலம் வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சர்வீஸ்க்கு ரொம்பவும் நீங்கள் பார்க்க போனால் மதிப்பு மரியாதை கொடுத்து நீங்கள் பார்த்துட்டு என்னுடைய சேனலை வளர்த்திட்ருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.